வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது கிருஷ்ணரின் மருமகனும் மாபெரும் இளம் வீரனுமான அபிமன்யுவின் சிலிர்க்க வைக்கும் சரித்திரத்தை. ஒரு மரணப்புரிக்குள் நுழைய மட்டும் தெரிந்து தப்பிக்கத் தெரியாத ஒருவனுக்கு என்னாகும்? நினைத்தாலே பதறுகிறதில்லையா? சரி, விஷயத்துக்கு வருவோம். சக்கர வியூகம் என்பது சுழலும் சக்கரம் போன்ற உள்ளே சென்றால் வெளியேறவே முடியாத கொடிய போர் அமைப்பு. இது ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. தாய் சுபத்ரியன் கருவில் இருக்கும்போதே தந்தை அர்ஜுனன் சொல்லச் சொல்ல இந்த ரகசியத்தை அபிமன்யு கேட்டறிந்தான். ஆனா இங்கதான் ஒரு சோகமான ட்விஸ்ட். வெளியேறும் வழியை கேட்கும் முன்பே அவனது தாய் தூங்கிவிட்டாள். போரின் 13வது நாள் அர்ஜுனன் திசை திருப்பப்பட பாண்டவர்கள் நிராயுதபாணியாக நின்ற அந்த நேரத்தில்தான் துரோணர் இந்த கொடிய வியூகத்தை அமைத்தார். அப்போ துளியும் பயமில்லாத அபிமன்யு என்னை தொடருங்கள் என முழங்கியபடி அந்த பயங்கரமான வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே பாய்ந்தான். ஆனால் அங்கே ஒரு பெரும் சதி. ஜெயதீரதன் பாண்டவ படையை தடுத்து நிறுத்த அந்த சிறுவன் மட்டும் உள்ளே தனியாக சிக்கிக் கொண்டான். இது உணர்த்தும் பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? கர்ணன், துரோணர் போன்ற மாபெரும் ஜாம்பவான்கள அவன் ஒரே நேரத்தில் தனியாளாக எதிர்கொண்டான். அவனது அம்புகள் மின்னல் மாதிரி பாய்ந்தது. அந்த அசுரவேக தாக்குதல பார்த்து கௌரவ படையின் மூத்த வீரர்களே ஆடி போயிட்டாங்க. அவனை நேர்மையாக வெல்லவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் கௌரவர்கள் மிகவும் கோழைத்தனமாக அதர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தனர். ஈவிரக்கமின்றி அவனது தேரை உடைத்தனர், குதிரைகளைக் கொன்றனர், வில்லை முறித்து அந்த இளம் வீரனை நிராயுதபாணியாக்கினர். ஆனாலும் அவன் தளரல. அம்புமழைக்கு நடுவே உடைந்த தேர்ச்சக்கரத்தையே ஆயுதமாக தூக்கி சுழற்றிய அவனது வீரம் சிலிர்க்க வைக்கிறது. இறுதியில் அந்த பெரும் கும்பலின் கொடூர தாக்குதலுக்கு ஆளாகி சூரிய அஸ்தமனத்தின் போது அந்த இளம் சிங்கம் தரையில் சாய்ந்தது. இந்த மரணச் செய்தி கேட்ட அர்ஜுனன், நாளைக்குள் ஜெயத்ரிதனைக் கொல்வேன் அல்லது என் உயிரை மாய்ப்பேன் என உக்ரமாக சபதமேற்றார். அடுத்த நாளே கிருஷ்ணரின் உதவியோடு அர்ஜுனன் அந்த சாத்தியமில்லாத சபதத்தை நிறைவேற்றி தன் மகளின் மரணத்திற்கு பழி தீர்த்தார். அந்த 13ஆம் நாள் ஒரு சிறுவன் தனது மாபெரும் தியாகத்தின் மூலம் என்றென்றும் அழியாத சரித்திர புகழை அடைந்தான். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கடமை, துணிவு, நேர்மைக்கு முன்னால் வயது ஒரு தடையே இல்லை என்பதுதான். உங்க வாழ்க்கையிலும் இப்படி தப்பிக்க முடியாத சக்கரவியூகங்கள் வரும்போது உங்க தேர்ச்சி சக்கரமாக எதை கையில் எடுப்பீர்கள்? சிந்திப்போம்.